நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களது ராசியிலேருந்து ராகுடைய சாரத்தில் பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, இதெல்லாம் யாரெல்லாம் கும்ப லக்னமாக சனி தசா புத்தி அந்த நடக்குது அவங்களாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2இல் ராகு. ஸோ 2ல் 2ஆம் அதிபதி 3இல் இருந்தாலே கொஞ்சம் சின்ன சின்ன கலர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம மொபைலை தெரியாமல் ஒருத்தர் டேப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி கேதுடைய சாரத்தில் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் 31ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா அதனால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் அப்படின்போது, வேலையில் இருக்கவங்க வேலையில் தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ இருக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களை இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக செவ்வாய் தசா புத்தி அந்த புதிய ஒப்பந்தங்களால் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில பேருக்கு நடைமுறையில் சின்ன சின்ன சிக்கல்கள், டென்ஷன், டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக சில பேருக்கு பெரிய ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 24ஆம் தேதி வரை நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றங்களை கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வேறு மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணலாமா, தொழிலில் இப்படி சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் சிஸ்டத்தை மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுங்க. பட் அதனால் லாபம் வருமானம் கண்டிப்பாக பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் சிறப்பான ஒரு 11இல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும். அடுத்த லெவலில் அவங்க முன்னேறி பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுக்கு குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் பெரிய வெற்றிகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், யாராவது சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. 6ஆம் அதிபதி சந்திரன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இந்த வாரமெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்களும் அவங்க நல்ல லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 11இலிருந்து பெரிய லாபங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா, சூரியன் கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு 4-5 நாட்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஏற்கனவே கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது, கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் ஏதாச்சும் கருத்து பேதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வேறு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்றவங்களும் இந்த டைமில் போய் பேசும்போது கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான ஆய்வுலாம் நிறைய இருக்குது. ஸோ அது சிறப்பு தான். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி உங்களுக்கு 11இல் இருக்கின்ற காலகட்டங்களில் ரொம்ப பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுவும் 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன் வக்கரமாக போய்ட்டு. ஸோ 7ஆம் தேதிக்கு மேலே பெரிய லாபங்கள் உங்களுக்கு வரும். ஸோ சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் புதன் வக்கரமாக பெரிய லாபம் இப்போவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரிய வெற்றி, பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
10ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்த ஒரு லாபங்களை அள்ளி தருவார். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் 27ஆம் தேதிக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தந்து ஒரு பெரிய ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஏன் நடக்குதுன்னா 8-11 தொடர்பு இருக்கும்போது இந்த மாதிரி லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது சுப செலவுகள் ஏதாச்சும் குடும்பத்திற்கான விஷயங்களுக்காக செலவு பண்ணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். அந்த ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்துடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ர கிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்ர கிரகத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக் பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்சால் பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷன் ஆகிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆவல், ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் சரி யார்கிட்ட பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.